நம்மில் அனைவருக்கும் அரசு வேலை என்பது வாழ்க்கையின் லட்சியமாய் உள்ளது. டிஎன்பிஎஸ்சி தேர்வு தமிழ்நாட்டு அரசு பணிகளில் சேர வழிவகுக்கிறது. இதில் புதிய தேர்வு விதிமுறைகளை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதில் சில முக்கிய அம்சங்கள்: 1. தேர்வர்கள் மின்னணு தகவல்கள் அடங்கிய ஸ்மார்ட் வாட்ச், மோதிரம், கம்யூனிகேஷன் சிப், மொபைல் ஃபோன், பல விபரங்கள் உடைய கால்குலேட்டர்களை தேர்வில் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்கள் விடைத்தாளில் தமிழ் அல்லது ஆங்கிலம் இரண்டில் எந்த மொழியில் வேண்டுமானாலும் எழுதலாம். ஆனால் தேர்ந்தெடுத்த மொழியிலேயே மொத்த விடைத்தாளும் எழுதப்பட வேண்டும். 2 மொழிகளிலும் மாற்றி மாற்றி ஒரே விடைத்தாளில் பதில் எழுதக்கூடாது. அவ்வாறு எழுதினால் தேர்வு எழுத தடை விதிக்கப்படும். எந்த காலம் வரை தடை என்பதை டிஎன்பிஎஸ்சி முடிவு செய்யும். 3. நீலம் அல்லது கருமை நிற மை கொண்ட பால்பாயின் பேனாவால் மட்டுமே மொத்த விடைத்தாளும் எழுத வேண்டும். மற்ற நிற மைகளை உபயோகப்படுத்தக்கூடாது. அதேபோல் ஒரே விடைத்தாளில் நீலம், கருமை இரு நிறங்களையும் உபயோகப்படுத்தக்கூடாது. அவ்வாறு செய்தால் விடைத்தாள் தகுதி நீக்கம் செய்யப்படும். மது அருந்திவிட்டு வரக்கூடாது. புகைப்பிடிக்கக்கூடாது. 5. பட்டம் அல்லது பட்டத்தின் தற்காலிக சான்றிதழின் நகல்கள் மட்டுமே கல்வி தகுதிக்குரிய சான்றாக எடுத்துக்கொள்ளப்படும். விண்ணப்பம் சமர்ப்பித்தல் மற்றும் நுழைவுச்சீட்டு பெறுதல் தொடர்பாக எழும் சந்தேகங்களுக்கும் மற்றும் பொதுவான தகவல்களை பெறுவதற்கும் டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தை நேரிலோ தொலைபேசி மூலமோ வேலை நாட்களில் 10 மணி முதல் 5:45 மணி வரை தொடர்பு கொள்ளலாம். கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800-425-1002. இது போன்ற மற்ற விவரங்களை அறிய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.